உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எந்த கிரகத்தால அதிகமா பாதிக்கப்படும் போது எந்த கோவிலுக்கு போனா நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் சார்? இப்போ சனியால எனக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு சார், நான் எந்த கோவிலுக்கு போனா சிறப்பு அப்படின்னா, நீங்க மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்வது சால சிறந்தது. வாடகை வீட்டில் வாஸ்து தப்பா இருக்குன்னா தப்பு தான். வீட்டை மாத்துறத தவிர வேற வழி, வீட்டை மாற்றுவதை தவிர வேற வழி கிடையாது. பரிகாரம் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா? வாஸ்துவில் பரிகாரம் கிடையாதுமா. தெருக்குத்து வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் தெருக்குத்து வீடு அப்படின்னா? ஒரு வீட்டுக்கு நேராக ஒரு தெரு வருதுன்னு வச்சுங்க, அது தெருக்குத்து. அங்கே முன்னாடி பிள்ளையாரை வச்சிருவாங்க. ஏன்னா அது தவறாக இருந்தால் பிள்ளையார் எடுத்துப்பாராம். அதுவே மிகப்பெரிய தவறு சார். நான் மீடியாவில் சாதிக்கணும், இந்த தெருக்குத்தில் எனக்கு வீடு இருக்குது, தெருப்பார்வையில் வீடு இருக்குது அப்படின்னா திருப்பதி பெருமாள் தான் சுவாமி. ஸோ எந்த மாதிரியான வாஸ்து அமைப்பில் இருந்தாங்க அப்படின்னா கடன் சுமை அதிகமாக இருக்கும்? வாஸ்துவிற்கும் கடனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து பார்த்தீங்கன்னா, சார் நான் கடன் கட்டணும்னு நினைக்கிறேன் சார், உழைக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் அடுத்த கட்டம் போகணும், ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டு கோவில் தான். ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் வடிவுடையம்மன். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். சொல்லுங்கம்மா. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களால் நவ கிரகங்களால் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆட்பட நேரிடும். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள்லாம் வரும்போது கிரகங்களால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ எந்த கிரகத்தால் அதிகமாக பாதிக்கப்படும் போது எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் சார்? நல்ல கேள்வி. இப்போ ரீசெண்டாக மார்ச் 2025 20 சனி பெயர்ச்சி ஏற்பட போகிறது. ஆமாங்க சார். இதை சனியால் தான் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நவகிரகங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒரு அல்டிமேட்டோட நம்ம பயணப்படுகின்ற பொழுது நமக்கு நவகிரகங்கள்லாம் பார்க்க தேவையில்லை. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் சனி தான் சார் எனக்கு பயமாக இருக்குது, கும்பத்தில் உட்காந்துட்டு இருக்கார் சார், எனக்கு 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு சார், 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு சார், 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு சார், சச்சா சார் இப்போ மீனத்துக்கு வந்துட போகிறாரு சார், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சார். இது மாதிரி பயப்படுறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், சனி அப்படின்னாலே அது வெல் கலெக்டட் டு மதுரை மீனாட்சிமா. மீனாட்சி, சாரதா, இது மாதிரியான பெயர்கள் உள்ளே வருகிறது என்றால் அவர்கள் சனி சம்பந்தப்பட்டவர்கள். இப்போ சனியால் எனக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது சார், நான் எந்த கோவிலுக்கு போனால் சிறப்பு அப்படின்னா, நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்வது சால சிறந்தது. எவ்ரி சாட்டர்டே அல்லது அந்த சாட்டர்டேவில் எப்போ சார் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை அன்று காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே நடை சாற்றுவதற்குள் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். ஒரு 5 சனிக்கிழமை இல்லை 7 சனிக்கிழமை போங்க, சனியால் எந்த பாதிப்புமே வராதுமா. இது என்னுடைய குருநாதர் சொன்னது, நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் அதனால் சார் 7ஆம் பார்வையாக பார்த்துட்டாரு களத்திர ஸ்தானத்தை, 10ஆம் பார்வையாக பார்த்துட்டாரு, எனக்கு ஜீவனம் அவ்வளோதான், இது மாதிரியெல்லாம் யாருமே பயப்பட வேண்டாம். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு கோவில், இக்கலிங்கம் போனால் என்ன, ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை, அந்த சொக்கநாதரும் மதுரை மீனாட்சியை பிடித்து கொள்வது சால சிறந்ததுமா. ஓகே சார். இப்போ நிறைய வாசல்கள் பற்றி சொன்னீங்க, உச்ச வாசல் நீச்ச வாசல் அப்படின்னு. உச்ச வாசலுடைய சிறப்புகள் என்ன? அந்த உச்ச வாசல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த மனையில் இருப்பவர்கள் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்களை பெறுவாங்க? அதாவது ஒரு வீட்டில் நம்ம ஒரு வடக்கு பார்த்த வீடும் கிழக்கு பார்த்த வீடும் சால சிறந்தது. யாராக இருந்தாலுமே வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் அமைப்புகள் அமைப்பதற்கு ஒரு நன்றாக இருக்கும். அதற்காக தெற்கு பார்த்த வீடும் மேற்கு பார்த்த வீடும் அமைப்புகள் அமைக்க முடியாதா அப்படின்னா, தெற்கு பார்த்த வீட்டில் நம்ம உச்சத்தில் தான் கிச்சன் வரக்கூடிய இடத்துல தான் வாசல் வரும். அப்போ மேற்கு பார்த்த வீட்டில் நம்ம அங்கே ஒரு பெட்ரூம் போடுவோம். அந்த பெட்ரூம் போடுற இடத்துல தான் நம்ம உச்ச வாசலே வரும்.
அப்போது தெற்கும் மேற்கும் மனைகளை வாங்குவதை விட கிழக்கும் வடக்கும் பார்த்த மனைகளை வாங்குவது சாலச் சிறந்தது. இப்போ கிழக்கு பார்த்த மனை அப்படின்னா வடக்க ஒட்டி வாசல் வரணுமா, அது உச்ச வாசல். அந்த வாசல் இருந்தால் ரொம்ப சாலச் சிறந்தது. நம்மளுடைய சூரியனுடைய கதிர்வீச்சு உள்ளே வரும். அப்போது வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி வாசல், அது உச்ச வாசல், மிகப்பெரிய சாலச் சிறந்தது. இப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்க ஒட்டி வாசல் இருந்தால் சாலச் சிறந்தது. அந்த இடத்துல என்னென்னா அங்கே தான் கிச்சன் போடுவோம், அந்த கிச்சனில் நம்ம வாசலில் வைப்போமா, அதனால் தெற்கு பார்த்த மனை என்பது கொஞ்சம் கடினம். இப்போ மேற்கு பார்த்த மனையாக இருந்தால் வடக்க ஒட்டி வாசல் வரணும், அதாவது வடமேற்கு வடக்கில் வரணும். அப்போ அந்த இடத்துல வரும்போது அது உச்ச வாசல். இப்போ இதெல்லாம் உச்ச வாசல். நீச்ச வாசலில் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ உச்ச வாசல் நான் நல்ல ஒரு படியாக நல்ல வீடு கட்டி உச்ச வாசலில் வச்சுட்டேன் சார், அவர்களுக்கு லைஃப் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணம் உடனே நடந்துடும். திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா அவர்கள் வந்து மேற்கு பார்த்த வீட்டில் தெற்கு ஒட்டி வாசல் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டிலலாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே வரும். இது மாதிரியான தவறுதலாக வாசல் வைத்து விட்டால் சில இடங்களில் நமக்கு மனக்கசப்புகள் ஏற்படுமா? வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் வந்து சரி வருமா சார்? வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தவறுதல் நடக்கும். இப்போ வாடகை வீட்டில் நானே இருக்கேன்னா நான் போயிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னேன், என்ன பண்ணுவார், முதல்ல நீ வீட்டை காலி பண்ணு. ஆமாம், நான் இருக்கிற இதில் நான் உனக்கு நீ சொல்கிறதெல்லாம் வேறு சரி பண்ணுவேனா அப்படின்னு தானே சொல்லுவார். கண்டிப்பாக. வாடகை வீட்டில் வாஸ்து தப்பாக இருக்குன்னா தப்பு தான். வீட்டை மாற்ற தவிர வேறு வழி, வீட்டை மாற்றுவதை தவிர வேற வழி கிடையாது. பரிகாரம் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா? வாஸ்துவில் பரிகாரம் கிடையாதுமா. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு 50,000 ரூபாய் பில்லு போடணுன்னா நான் பில்லு போடுறேம்மா, அது வந்து நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். வாஸ்துவில் சிப்பு வைக்கலாம், அதெல்லாம் சும்மா ஒரு ஃப்ராடுத்தனம். வாஸ்துவில் நம்ம செங்கல் சிமெண்ட்டால் தான் வீடு கட்டுறோம். அப்போ செங்கல் சிமெண்ட்டால் தவறு பண்ணுறோன்னா அந்த செங்கல் சிமெண்ட்டால் தான் அந்த தவறை நாம் நிவர்த்தி செய்ய முடியும். இல்லை உடச்சி தான் ஆகணும்னா உடச்சி தான் ஆகணும். சார் உடைக்கவே முடியாது சார், நான் மாற்ற மாட்டேன் சார் அப்படின்னா இழப்புடன் கூடிய வெற்றி. சார் வாடகை வீடு தவறாக இருக்குது அப்படின்னா வீட்டை மாற்றிக்கோங்க. அதுக்காக நான் குதிரை படம் வைக்கிறேன், நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு சும்மா அந்த படத்தை மாட்டி வைக்கிறேன், ஓம் சரவணபவா ஓம் ஆஞ்சநேயா அப்படிலாம் சொன்னால் நல்லது நடக்குமான்னா நல்லது நடக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த வாஸ்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பமாக வசிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? ஏன்னா சில பேர் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க, ஒரு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வேலை நிமித்தமாக வருவாங்க, ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வாஸ்து எல்லாருக்குமே வாஸ்து பொருந்துமா? ஓகே. நான் வாஸ்தே பார்க்க மாட்டேன், நான்லாம் வந்து சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்கலாம் தென்மேற்கு ரூமில் எம்டி ரூம் வச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் எனக்கு தெரியுமா எனக்கு? சரிங்களா? அதெல்லாம் வந்து எல்லோருக்குமே வாஸ்து பொருந்துமா? ஓகே சார். இல்லை நான் வாஸ்துவில் நான் இருக்க மாட்டேன் சார் அப்படின்னா நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்ம நல்ல இடத்துக்கு அது கொண்டு போயிடும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த தெருக்குத்து வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன சார் தெருக்குத்து வீடு அப்படின்னா? தெருமுனையில் இருக்கக்கூடிய வீடா? தெருக்குத்து தெருப்பார்வைன்னு சொல்லுவாங்கம்மா வாஸ்துவில். அது வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் நிறைய வீடு போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க. ஆமாம். அந்த பிள்ளையார் சிலை ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு நேராக ஒரு தெரு வரும். அதுக்கு நேராக தெரு வந்தால் அது தெருக்குத்துன்னு பேர். ஒரு வீட்டுக்கு நேராக ஒரு தெரு வருதுன்னு வச்சுங்க, அது தெருக்குத்து. அங்கே முன்னாடி பிள்ளையாரை வச்சுருவாங்க. ஏன்னா அது தவறாக இருந்தால் பிள்ளையார் எடுத்துப்பாராம் அந்த தவறை. அதுவே மிகப்பெரிய தவறு. அது மாதிரி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். பிள்ளையார்லாம் வச்சாலாம் சரிப்படாதுமா, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நல்ல தெருக்குத்துன்னு வச்சுங்க, வடக்கும் கிழக்கும் சேருகின்ற இடம் வடகிழக்கு. இப்போ கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்குலேருந்து ஒரு ரோடு வருது, கிழக்குலேருந்து ஒரு ரோடு வருதுன்னா அது வந்து வடக்கு தெருக்குத்து கிழக்கு தெருக்குத்து, அது நல்ல தெருக்குத்து. கிழக்கு பார்த்த வீடு கிழக்குலேருந்து கிழக்குலேருந்து இந்த பக்கம் தென்கிழக்கில் ஒரு ரோடு வருதுன்னா அது தவறான தெருக்குத்து. அந்த இடத்துல பிள்ளையார் வச்சா நல்லது நடக்குமானா நல்லது நடக்காது. அப்போது தென்கிழக்கில் தெற்கு நோக்கி தெரு இருந்தால் நல்ல தெருக்குத்து, வடமேற்கில் மேற்கு நோக்கி தெரு வந்தால் நல்ல தெருக்குத்து, தென்மேற்கில் மேற்கு நோக்கி தெருவும் தெற்கு நோக்கி தெருவும் வந்தால் தவறான தெருக்குத்து. அந்த வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா கேரக்டர் அசாசினேட் ஆகும். அந்த இப்போ தென்மேற்கு மேற்கு தெருக்குத்தில் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்க, அவங்க யாராவது ஒருத்தர் அரசியலில் இருப்பாங்க.
ஓகே. இப்போது வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தில் ஒரு வீடு இருக்குன்னா யார் யாரெல்லாம் மீடியாவில் இருக்காங்களோ, யார் யார் ஆங்கராக இருக்காங்களோ, இந்த மீடியாவில் குப்பை கொட்டுறவங்க ஃபுல்லாகவே வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து இல்லைனா வடமேற்கு வடக்கு பார்வையான வீட்டில் தான் இருப்பான். ஓ, வாசல் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குமா? வடமேற்கு அந்த தெரு சொல்கிறேன். ஓ, வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து அல்லது வடமேற்கு வடக்கு பார்வையாக இருக்கும். மிகப்பெரிய ஜட்ஜஸோட வீடுலாம் அப்படி தான் இருக்கும். இப்போ அப்படியே யோசிக்கிறேன், என் வீடு எந்த பக்கம் இருக்குன்னு. யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ஓகே, பேட்டி முடிஞ்சோடனே யோசிச்சு பாருங்க. வடமேற்கு வடக்கு தெருக்குத்து அல்லது வடமேற்கு வடக்கு பார்வையில் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள நம்ம மீடியாக்குள்ள வர முடியும். நானே ஒரு 7 வருஷம் வந்து எங்க வீடு வந்து வடமேற்கு வடக்கு பார்வை, ஒரு ஆங்கரா குப்பை கொட்டியிருக்கேன் நான். அப்படிங்களா? ஆமா. சரி சரி. என்னதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் இன்ஜினியரிங் படித்தாலும் நான் ஒரு 7 வருஷம் இங்கே வந்து குப்பை கொட்டிட்டு ஆங்கரா. அதற்கப்புறமா தான் நான் அந்த வாஸ்து ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தில் வந்து அவங்கெல்லாம் மீடியாவில் இருப்பார்கள். சார் நான் மீடியாவில் சாதிக்கணும், இந்த தெருக்கூத்தில் எனக்கு வீடு இருக்குது, தெருப்பார்வையில் வீடு இருக்குது அப்படின்னா திருப்பதி பெருமாள் தான் சுவாமி. ஓகே. மீடியாவில் சாதிக்கணும் அப்படின்னா கலைஞர் வீடே வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து பார்வை, அது அவர் வீடு. இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துருமா? கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி நிறைய இந்த கடன் சுமை வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சாதாரணமாகவே இருப்பாங்க, நம்ம தேடி வந்து கடன் வச்சுக்கோ, இந்த கடன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான வாஸ்து அமைப்பில் இருந்தாங்க அப்படின்னா கடன் சுமை வந்து அதிகமாக இருக்கும்? ஏன் நல்லபடியான வாஸ்து அமைப்புகள் இருந்தாலும் நம்ம கடன் வாங்கினா நம்ம கடன்காரன் தானம்மா. வாஸ்துவிற்கும் கடனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கும் தென்மேற்கும் சம்மந்தப்பட்டது. தென்மேற்கு என்பது நைருதி மூலை, கன்னி மூலை. தென்மேற்கு என்பது பணம் வைக்கக்கூடிய, பீரோ வைக்கக்கூடிய இடம். அது தவறுதலாக இருந்தால் கடன் சுமையானது நம்மை வந்து சேருமா. இப்போ கடன் வந்து யாருக்கு கொடுப்பாங்க? யாரெல்லாம் ஒழுங்காக ரீபேமெண்ட் பண்ணுறானோ அவனுக்கு கடன் கொடுப்பாங்கம்மா. கடன் வந்து கடவுள் கொடுத்தாருன்னா கடவுள் அடைப்பாருமா. சரிங்களா? நான் ஏமாத்துறேன் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. இப்போ கடன் வாங்கிட்டு இப்போ வட்டி வாங்கிட்டு வட்டி தராமல் ஏமாற்றுவாங்க. வட்டிக்கு விடுறதே தவறு, அது ரெண்டாவது செகண்டரின்னு வச்சுங்க. ஒரு கடன் வாங்கிட்டோம்னா ரீபேமெண்ட் கரெக்டாக கட்டணும். கட்டலை ஏமாற்ற போகிறேன் அப்படின்னா அவர்களால் வாழ்க்கையில் ஷைன் பண்ணவே முடியாது. சார் நான் கடன் கட்டணும்னு நினைக்கிறேன் சார், உழைக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் அடுத்த கட்டம் போகணும், ஜெயிக்கணும் அப்படின்னா 2 கோவில் தான். ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் வடிவுடையம்மன், 2வது வந்து பழனி. இந்த 2 கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயம் நல்லது நடக்குமா. கண்டிப்பாக. இந்த 2 கோயிலுக்கு போனால் கடன் அடைஞ்சிருமா அப்படின்னு நிறைய அறிவாளிகள் பிரகஸ்பதிகள்லாம் அந்த கமெண்ட்ஸில் கேட்பாங்க. அவர்களுக்கு நான் சொல்வது என்ன விஷயம்னா, இந்த 2 கோவிலுக்கு போயிட்டு வர சொல்ல கடன் அடையக்கூடிய வழியை அந்த கடவுள் காட்டுவார்மா. செவ்வாயும் சந்திரனும் மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம் பழனி. பழனியில் நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு யானை பாதை வழியாக சுவாமியை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கடன் படிப்படியாக அடைஞ்சிரும். இது ஒரு சூட்சமம். இனி எல்லாரும் பழனிக்கு படையெடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லதுமா. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா மதுரை மீனாட்சி. நீங்கள் எவ்ரி சாட்டர்டே பாருங்களேன், ஒரு 5 சனிக்கிழமை, ஒரு 7 சனிக்கிழமை மதுரை மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் நடக்கும்மா மீனாட்சியை பார்த்துட்டு வந்தா. கண்டிப்பாக.